இளைப்பாறும் நெஞ்சங்களுக்கு வணக்கம். எங்கள் வீட்டில் சில ஜாதி முல்லை, மல்லி, செண்பக செடி எல்லாம் இருந்தது. என் பொண்ணு பார்த்திங்கன்னா இன்றைக்கி நானே வைக்கணும் அப்படின்ட்டு அவளே கொஞ்சம் குழியெல்லாம் தோண்டி பக்கெட்டில் தண்ணி கொண்டாந்து ஊற்றி செடியெல்லாம் நட்டுட்டா. ஆனால் கொஞ்சம் நடும்போது செடி சாஞ்சிருச்சு. அப்போவும் அதை அப்படியே கொஞ்சம் ப்ராப்பராக அலைன் பண்ணி வச்சுட்டான். இது ஈவினிங் தென்னை மரத்துக்கு நடுவில் வச்சுருக்குறோம். ஸோ வெயில் எப்படி இருந்தாலும் இருக்குது டே டைம்னுட்டு தென்னை ஓலையை வச்சு மூடி வச்சிட்டோம். இது கொஞ்சம் சொட்டு நீர் வர்றது அப்படியே வந்துக்கும். ஸோ இந்த 2 தென்னை ஓலையை வச்சு மூடி வச்சிட்டோம்னா நல்லாயிருக்கும். இல்லை அதிகமாக இருக்குது அப்படின்ட்டு மூடி வச்சிட்டோம். ஸோ இந்த செடியை பார்க்கும்போது என்னுடைய காலேஜ் டேஸ் ஞாபகம் வருது. எப்போவுமே காலையிலேயே ஜாதி மல்லியோடைய அந்த முக்கெல்லாம் பொறித்து கோர்த்து வச்சுட்டு போவேன் காலேஜ் படிக்கும்போது. ஸோ அது ஈவினிங் வரையில் அப்படியே முக்காவே இருக்கும். ஸோ இதை பார்த்தா அந்த பழைய ஞாபகங்கள் இருக்குது. ரொம்ப ஃபேவரட்டான ஃப்ளவர் பார்த்திங்கன்னா ஜாதி மல்லி. எல்லாத்துக்குமே கேர்ள்ஸ்க்கு கண்டிப்பாக பிடிக்கும். இது செகண்ட் டைம் நான் ட்ரை பண்ணுறேன். ஃபஸ்ட் டைம் வைக்கும்போது இது வரல. ஸோ திரும்பவும் நான் வைக்கல அப்படின்ட்டு தான் வைக்கிறோம். இந்த செடி வெயில் காலத்தில் வச்சோம்னா கொஞ்சம் வாடிடுது. அது இல்லாமல் எங்கள் வீட்டில் இன்னும் கொஞ்சம் இருக்குது. டெய்லிக்கும் ஒன்றுனா பாப்பா வைக்கணும் அப்படின்ட்டுருக்கா. நட்டு வைக்கணுமாம்மா. ஸோ அதுக்கு தான் ஒன்றா வச்சுருக்கிறேன். தேங்க்யூ ஆல் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஜாதி முல்லை செடி நட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் வீட்டு வேலையெல்லாம் முடித்தாச்சு. ஜஸ்ட்டு கொஞ்சம் உட்காரலாம் அப்படின்ட்டு வெளியில் வந்தேன் இந்த மரத்தடிக்கிட்ட. ஸோ இந்த காரவாசல் உட்காந்துட்டோம்னா நல்லாயிருக்கும். ஒரே காற்று ஒரு மிதமான வருடலில் இருக்குது இன்றைக்கி. ரொம்ப அதிகமாகவும் இல்லை, கம்மியாகவும் இல்லை. ஒரு மாதிரி சில்டாக இருக்குது. அப்படியே பாருங்க எப்படி அசையுதுன்னு. இதெல்லாம் இன்னும் ஒரு வாரத்தில் இந்த செம்பருத்தி செடியெல்லாம் பொறிச்சு தலைக்கு பவுடர் அரைக்க ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதுக்காக தான் இதெல்லாம் விட்டு வச்சுருக்கிறேன். கொஞ்சம் பூவாக இருக்கிறதுனால விட்டுட்டு அப்புறம் பறிச்சிக்கலாம் அப்படின்ட்டுருக்கேன். எல்லாம் நல்லா தூங்க ஆரம்பிச்சிருச்சு போல். அப்படியே மெதுவாக அசைவில் காற்று இருக்க இது அப்படியே அசைஞ்சிட்ருக்கு பாருங்க. நல்லா இருக்கு அப்படியே காற்று. இந்த இதில் ஒரு இளையராஜா பாட்டு கேட்டுட்டு ரிலாக்ஸ்டாக உட்காரும்போது இருக்கிற இது எதுலேயுமே கிடைக்காது. எந்த ஒரு அதர் கண்ட்ரிக்கு போனாலும் இந்த மாதிரி ஒரு இயற்கையை மிஸ் பண்ணிவிடுவோம் கண்டிப்பாக. நீங்களும் அப்படியே இளையராஜா பாட்டு கேட்டுட்டு இந்த நாளை இனிதே முடித்துக்குங்க. குட் நைட் டு ஆல். இந்த நாள் இனிமையாகட்டும்.